ஏசப்பாவுக்கு கிஃப்ட்டு. ப்ரைஸ் தலாட் ஏசப்பா. நியூ இயருக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் என்ன கிஃப்ட் வாங்கினாலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப மொபைல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏசப்பா. இதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஏசப்பா? யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஏசப்பா நம்ம செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் ஏசப்பா. இருங்க இருங்க. ஏசப்பா செல்ஃபி எடுத்துக்கலாம் ஏசப்பா. இதை மட்டும் நம்ம யூடியூப்பில் விட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய லைக்ஸ் வரும், ஷேர் வரும், சர்ப்ரைஸா என்னப்பா அது சப்ஸ்கிரைப்லாம் வரும் ஏசப்பா. எனக்கு தெரியல ஏசப்பா சொல்கிறதுக்கு. ஏசப்பாவே பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு போய் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஆண்டிக்கு கொஞ்சம் கூட மூளை வேலையே செய்யாது போல். ஏசப்பா சூப்பராக இருக்கும் ஏசப்பா. இது டிக்டாக் கூட பண்ணலாம் ஏசப்பா. நம்ம எங்கேயோ போயிடலாம், தெரியாத ஆள்லாம் அறிமுகமாயிடுவாங்க. சுத்தமுள்ள ஏசப்பாவை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்களே ஏசப்பா. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், உங்களுக்காக இதை வைக்கிறேன் ஏசப்பா. ப்ரைஸ் லார்ட் ஏசப்பா. நான் உங்களுக்காக பெருசாக 70 இன்ச்சஸில் டிவி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ஒர்த்தே எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 70,000 தெரியுமா? இதில் நிறைய பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நீங்கள் டிவியை திறந்தாலே பிக் பாஸ் தான் ஃபேமஸே. அதில் பிக் பாஸ் பார்க்கலாம், சூப்பர் சிங்கர் பார்க்கலாம். தெரியாத சர்ச்சு விசுவாசிங்களுக்கு கூட இவங்களே விஜய் டிவியில் பிக் பாஸ் இந்த டைமில் போடுறாங்க, இவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க போல. சன் டிவி எதிர்நீச்சல் கூட பார்க்கலாம், அதுதான் இப்போ ஃபேமஸே எல்லாரும். நீங்கள் இதை பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை விட்டு நகரவே தேவையில்லை. இவங்கெல்லாம் இன்னொரு வாட்டி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் திருந்துவாங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு இதை வச்சுட்டு போகிறேன். Kiss me, close your eyes, I kiss me. Praise Lord ஏசப்பா. உங்களுக்கு நான் என்ன கூப்பிட்டு கொடுக்கறதுனே தெரியல ஏசப்பா. அதனால் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய வகையான சாக்லேட்லாம் இருக்குது. அச்சோ, இந்த ஆண்டிங்களுக்கு தான் மூளை வேலை செய்யலைன்னு பார்த்தா இந்த குட்டி பாப்பா கூட இப்படி பண்ணுதே. சாக்லேட்டு மஞ்சி, டைரி மில்க்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு ஏசப்பா. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. குட்டி பாப்பா சரியான சாக்லேட் பைத்தியமாக இருக்கும் போல. பிரஸ்தலாட ஏசப்பா. எல்லாருக்கிட்ட பேசி பேசி டயர்டாக இருப்பீங்க. நான் எஸ்எஸ் பிரியாணி வாங்கி வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். வாங்க ஏசப்பா, ஒரு கட்டி நீ கட்டுறோம், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். வாங்க தம்பி, உனக்கு கூட வாப்பா சாப்பாடுறாமா. என்னப்பா ஏசப்பாவுக்கு போய் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்க? பிரைஸ் தலாட் ஏசப்பா. உங்களுக்கு கிஃப்ட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை ஏசப்பா. அதனால் நான் ஒரு பெரிய கிஃப்டாக என்னையே தரேன் ஏசப்பா. பா, இந்த சர்ச்சில் இந்த ஆண்டி தான்ப்பா நல்லா பரிசுத்தமாக இருக்காங்க, அவங்களே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் தலாட் ஏசப்பா. நம்ம சபை விசுவாசிங்க நிறைய பேர் வந்திருக்குறாங்க ஏசப்பா. எல்லோரும் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க ஏசப்பா. ஆனால் என்னால் நானே கிஃப்டாக இருப்பேன் ஏசப்பா. பெஸ்ட்டாக என்னால் எதுவும் செய்ய முடியல ஏசப்பா. இந்த நியூ இயருக்கு என்னையே உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன் ஏசப்பா. நான் உங்களுக்கு பிரியமாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கங்க ஏசப்பா. ஐயோ, இந்த சர்ச்சில் இன்னொரு ஆண்டி கூட நல்லா இருக்காங்கப்பா, பரிசுத்தமாக இருக்காங்கப்பா. இந்த 2024 நியூ இயரில் நம்மளுடைய சபை விசுவாசிகள் கொடுத்த பரிசில் லாஸ்ட்டாக வந்த 2 பரிசு அவங்களையே ஏசப்பாக்காக அவங்க அர்ப்பணித்தாங்க. இதே போல் இந்த ஆண்டு முழுவதும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்காக அர்ப்பணிங்க. அவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.